You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்று இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்க தேவன் தந்த பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளோ தூரமாய் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நடத்தின ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் இந்த வசனங்களை உங்களோடு இணைந்து தியானிப்பதுக்கு தேவன் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். போன எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா அவர்கள் நித்தியத்தை குறித்தும் ஏராளமான காரியங்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டது. நித்திய ராஜ்யத்துக்குள் போக வேண்டுமானால், அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் போக வேண்டுமானால் தேவனுடைய கிருபை நமக்கு முக்கியம் என்பதை வேதாகத்தின் மூலியமாய் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் சாமுவேலை குறித்தும் நிறைய தியானிப்பதுக்கு தேவன் உதவி செய்தார். அப்படி அந்த தியானிக்கிற அந்த சூழ்நிலையில் வேதத்தில் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சவுலை விட்டு கிருபையை விளக்கினார், தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அப்போ அவரால் கிருபை ஒருவனிடத்திலிருந்து விளக்க முடியும் என்ற காரியங்கள் எல்லாம் துல்லியமாய் பேசப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த எபிசோடில் நாம் இந்த நித்தியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. உலக வாழ்க்கையோடு நம்முடைய காலங்கள் முடிவதில்லை. அதுக்கு பிறகுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறது. உலக வாழ்க்கை தற்காலிகமானது, ஆனால் நித்திய வாழ்க்கை நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான நித்தியத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நித்திய ஜீவனை அடைய முடியும். நாம் மனம் போல வாழணும் அப்படின்றத நம்ம விரும்பினோம்னா, நாம் முடிவில் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு ஆக்கினி தீர்ப்பு அடைவோம் என்பதை வேதத்தில் துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். எனவே அதுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நம்மை நித்தியத்துக்குள் கொண்டு போகணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு காரணமே நமக்கு நித்திய ஜீவனை அருளும்படி என்பதாய் யோவான் 3:16 ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் இந்த நித்தியத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருந்து நிர்விசாரணமாக இல்லாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா அவர்கள் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். தொடர்ச்சியாக இந்த நாளிலும் இந்த நித்தியத்தை குறித்து தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். என ஏற்கனவே நம்ம வாஸ்த வசனத்தின்படி யோவான் 5:39 வசனத்தை ஆராய்ந்து அறிகிறதுனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தொடர்ந்து நிறையா காரியங்களை ஆராய்ந்து அறிந்து அறிவது மாத்திரமல்ல, அதுக்கு ஏற்றதாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் நாம் ஆயத்தப்பட்டால் தான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதையும் நாம் அவர்களுக்கு பல செய்திகள் மூலிமா சுட்டி காண்பித்திருக்கிறோம். போன முறை நீங்கள் பேசும்போது யோவான் 1:18 வசனத்தில் அப்படி வாசித்த அந்த காரியத்தை முடித்திருக்கிறீங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நாம் கடந்து போவோமானால் நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை எதிர்பார்க்கிறேன். பாஸ்டர், நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள் கடந்து போகலாம். ஆமீன். கடந்த நிகழ்ச்சியிலே கடைசியாய் யோவான் 1வது அதிகாரத்தில் இருந்ததானே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தியானித்தோம். கிருபையின் மேல் கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் சவுலை குறித்தும் அவருடைய சரித்திரத்தை குறித்து நாம் வாசித்து கொண்டு வரும்பொழுது கடைசியாய் சில சம்பவங்களை நாம் வேதத்தில் வாசித்து பார்த்தோம். அதிலே குறிப்பாய் எபிரெயர் 12வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் அசைவில்லா ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை, அதாவது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுவோம் அப்படின்னு, கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போது அந்த அசைவில்லா ராஜ்யத்திற்கு போகணுன்னாக்கா கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் என்று வாசித்தது மாத்திரமல்ல, அந்த கிருபையை
இந்த சவுல் இழந்து போனார் என்பதை குறித்தும் நாம் வேதத்திலே வாசித்தோம். அப்போ அந்த சவுல் கிருபையை இழந்தது நிமித்தமாய் இப்போ அவர் அசைவில்லா ராஜ்யத்தை அடைவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லாமல் போனது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட அந்த கிருபையை குறித்ததான இன்னும் சில வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக 107வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 107வது சங்கீதத்தில் 43வது வசனம், 107வது சங்கீதம் 43வது வசனத்தை பார்க்கும்போது அதிலே ஒரு பகுதி, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். என்ன அழகா இருக்கு பாருங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்போ கிருபை என் கூட இருக்கு, நான் கிருபை பெற்றவன், கிருபை பெற்றவள் என்று யார் உணர்ந்து கொள்வார்கள்? ஞானவான்கள் தான் உணர்ந்து கொள்வார்கள். அநேக நேரங்கள்ல அநேகர் கிருபை இருக்கிற மாதிரி அவங்களுடைய நினைப்பு இருக்கும். ஆனா உண்மையாக அவங்க கிட்ட இருந்து கிருபை என்ன செய்யப்பட்டிருக்கும்? விளக்கப்பட்டிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, அங்கே நாம் ஏற்கனவே பார்த்தது போல கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை வாழ்த்துகிறதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ கிருபை பெற்றவளே வாழ்கன்ட்டு தேவதூதர் என்ன செய்யறாங்க? வாழ்த்துறாங்க. அநேக நேரங்கள்ல நாம் ஏற்கனவே வேதத்துல தியானித்தது போல ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி, சிம்சோன் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வரம், பலன் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனா பலன் போயிட்ட பிறகு பலன் இருக்குன்னு நினைச்சு முன்ன போல என்ன பண்றான்? எழும்புறான். ஆனா அவனுடைய பலன் அவனை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கிருபை என் கூட இருக்கு, கிருபை என்னோடு கூட இருக்கு, கிருபைக்குள்ளே நான் வாழ்கிறேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா கிருபை என்ன செய்யப்படுகிறது? அவங்க இடத்துல விளக்கப்படுது. அதே போலதான் இந்த சவுலை குறித்து வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அந்த சவுலை குறித்து குறிப்பாய் 13வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல் வசனம், சவுல் ராஜபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. 1 வருஷம் ஆயிடுச்சு. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது அப்படின்னு சொல்லிட்டு முதல் வசனத்துல வாசம், 13வது அதிகாரம் முதல் வசனம். அப்போ 2வது வருஷத்துல இருக்கும்போது தான் அங்க நீங்க வாசிக்கிட்டே வந்தாதான் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 12வது வசனத்துல, எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் அப்படின்ட்டு அங்கே வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போ துணிந்து சர்வாகன தகன பலி செலுத்தின பிறகு தேவனுடைய கிருபை அவனை விட்டு எடுக்கப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, நாம வசனத்துல வாசிருக்கோம், சவுலை விட்டு கிருபை விலக்கினது போல. அப்போ இவன் தவறு செய்த உடனே கிருபை என்ன செய்யப்பட்டிருக்குங்க? விளக்கப்பட்டிருக்கு. அப்படி கிருபை விளக்கப்பட்ட பிறகும் குறைந்தபட்சம் அவன் 30 வருஷத்துக்கு அதிகமா என்ன செய்திருக்காரு? ஆட்சி செஞ்சிருக்கிறார். அப்போ கிருபை, ஆனா அந்த 30 வருஷமும் தேவன் அவரோடு இல்ல. தேவனுடைய கிருபை அவரோடு கூட இல்ல. தேவனுடைய ஞானமும் அவரோடு கூட இல்ல. அவர் சொந்த இஷ்டமா சுயதனமா செயல்பட்டிருக்கிறார். அப்போ அங்க நீ பார்த்தீங்கன்னா சுய புத்தியின் மேல் சாய்ந்துதான் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறதாக நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கை முழுவதும் அதாவது அரசாட்சி செய்த அந்த 2 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. மகன்னு பார்க்கல, மருமகன் அப்படின்னு பார்க்கல. ஜனங்களுக்காக அவன் இல்லாம ஒரு எதிர்ப்பு வரும்போது பயந்து போயிட்டு என்ன பண்றாப்ல? ஒளிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, பயம், தேவ பயம் தான் உள்ள இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் தான் இருக்கணும். மனிதர்களை குறித்த ஒரு பயம் உலக பயம் இருக்கக்கூடாது. தேவனை பற்றியதான பயம் தான் இருக்கணும். ஆனா கோலியாத்தை கண்டவனை போயிட்டு என்ன பண்றாரு? மறைகிறார். தாவீது இடத்துல கிருபை இருந்ததுனால்தான் கோலியாத்தை ஜெயிக்கிறாரு. அப்போ இவர்கிட்ட கிருபை இருந்திருந்தா, யார்கிட்ட? சவுலுகிட்ட கிருபை இருந்திருந்தா என்ன செய்திருக்க முடியும்? கோலியாத்தை ஜெயிச்சிருக்க முடியும். கிருபை இல்லாததுனால்தான் அந்த பலன் அற்று போனவனாய் அவன் காணப்பட்டதுனால்தான் கோலியாத்தை எதிர்க்க முடியாதபடிக்கு, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்றாத போது தேவ கிருபை அவனை விட்டு விலகி போகிறது. தேவ கிருபை அவனை விட்டு விலகி போனால் நிச்சயமாய் அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்காது.
அப்படின்றது தான் இந்த சூழ்நிலை மூலியமா நம்ம தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இங்க நம்ம வசனத்துல வாசிக்கும் போது ஞானவான் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ தேவ கிருபை இருக்குன்னு சொல்ற உணர்வு யாருக்கு இல்லைங்க? சவுலுக்கு இல்ல. சவுலுக்கு இல்லாம போச்சு. இன்றைக்கு நம்மிடத்தில் கிருபை இருக்கிறதா? அந்த உணர்வு நமக்கு இருக்கா? தைரியமா சொல்லணும், என் கூட கர்த்தருடைய கிருபை இருக்கு, அவருடைய கிருபை தான் என்ன நடத்திட்டு இருக்கு, அவருடைய பலன் தான் என்ன நடத்துதுன்னு சொல்ற ஒரு வாயின் வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. மாத்திரமல்ல, உள்ளத்திலே அசைக்க முடியாத அந்த விசுவாசம் இருக்கணும். ஏன்னு கேட்டா, ஞானவான் உணர்ந்து கொள்வார்கள், ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசித்து பார்க்கலாம். 119வது சங்கீதம் 124வது வசனம். 119வது சங்கீதம் 124. அங்கே பாருங்க, இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 119வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்களேன். உமது அடியானை உம்முடைய கிருபையின்படியே நடத்தி உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சங்கீதக்காரன் கேட்கிறார். அப்ப கிருபையின்படி என்னை நடத்தி, deal with your servant according to your mercy and teach me your status. ஆமா, அப்போ என்ன நடத்தணும், என்ன போதிக்கணும் அப்படின்ட்டு அவர் கேட்கிறார். அப்போ ஏன் அப்படி கேட்கிறாரு? ஏன்னா ஆண்டவர் தான் தெளிவா நடத்த முடியும். ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்கிறவர். ஆமா, ஆண்டவர் தான் எதிர்பார்க்காத ஒருத்தரை கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவை வைக்கிறார். ஆமா, ஆடு மைப்பனா இருந்தால் அவருக்கும் இந்த ராஜரிகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது அவர் விருப்பப்படலைனாலும் தேவன் அவருடைய உண்மைத்தனத்தை பார்த்ததுனால. இன்னொன்று என்ன பாஸ்டர், முக்கியமாக இந்த தாவீதின் சந்நிதியின் மூலியமாக தான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். ஆமாம், அதை வந்து பரலோக திட்டமிட்டே வருது பாருங்க கூட. அதனால தான் சரியான விதத்தில் சவுலுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனாலும் அவர் பயன்படுத்தாத நிமித்தமாய் தான் தாவீது தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற எபிசோடுகளில் சவுல ஆண்டவர் புறக்கணித்த போது தாவீது பிறக்கவே இல்லைன்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆமாம், தாவீது பிறக்கவே இல்லை. ஏன்னா முதலாவது முறை சாமுவேல் சொல்லும் போது யாருன்னே தெரியாது, வேறு ஒருவனையும் தான் சொல்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல தாவீதுன்னு சொல்றாரு. ஏன்னா தாவீது அபிஷேகம் பண்ண பிறகு. அப்போ ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவர் அறிவுக்கு விளங்காததை தேவன் அவருக்கு சொல்லலை. ஏன்னா தேவன் முன்கூட்டியே தாவீதை இந்த இடத்துல பிறந்து இவன் இப்படி தான் வருவான், இப்படி தான் இருப்பான், அவன் இப்படி தான் தெரிந்து கொள்வோன்ற திட்டம் அவர்கிட்ட இருந்தது. அதுதான் தாயின் கருவில உருவாவதுக்கு முன்பதாகவே பேர் சொல்லி அழைக்கிறவர், திட்டமிடுகிறவர் என்பதை சொல்லப்படுது. அதனால்தான் தாவீதும் ஒரு இடத்துல சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்போ அவருக்கு பிரியமானது என்ன? அதை செய்ய நான் விரும்புகிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, அப்படிக்கு சங்கீதம் 147 பாருங்களேன். இப்போ இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, உம்முடைய அடியானை கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சங்கீதக்காரன் கேட்கும்போது, என்ன நடத்தணும், எனக்கு போதிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு கூட அவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். அதே போல சவுல் கேட்டிருக்கலாம்ல, ஆமா, என்னை நடத்தும், என்னை போதியும். இல்ல, அவர் வந்து நீங்க இந்த 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீங்க. வாஸ்ததுல வந்து அவர் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யறாரு. செஞ்ச பிறகு நீங்க பேசிட்டே இருக்கும் போது நான் இந்த வசனங்களை பாக்குறேன். அப்படி பார்க்கும் போது அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு பார்க்கும்போது, கடைசியா அவர் செஞ்செல்லாம் முடிச்சு தேவனுக்கு அது பிரியம் இல்லாத போகும்போது சாமுவேல் அவர்கிட்ட பேசுறாரு. 13ஆம் வசனத்துல, அதுக்கு முன்னால இருந்தே சாமுவேல் பேசுறாரு. ஆனா குறிப்பா 13ஆம் வசனம் வரும்போது அதுல 13:13 அதே நேரத்துல 13:14 அதுதான் 13ல பேசுறாரு. And Samuel said to Saul, you have done foolishly. புத்தியினமாய் செய்தி. You have not kept the commandment of the Lord your God, which he had commanded you. For now the Lord would have established your kingdom over Israel forever. மூலியமா தேவனுடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிக்க வேண்டிய அந்த ராஜ்ய பாரத்தை உன் கீழ்ப்படியாத தன்மை நிமித்தமாய், நீ செஞ்ச காரியத்தை நிமித்தமாய் நீ இழந்து போனாய் என்றார். ஆமா, இங்கே இப்போதும் உடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. அதே நேரத்தில் பாருங்களேன், இங்க இன்னொரு வார்த்தை 13:13 உம்முடைய தேவனாகிய கர்த்தர்
உனக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனீர். கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர். ஆனா இங்க சங்கீதம் 119:24 பாருங்களேன், உடைய பிரமாணங்களே எனக்கு போதியும். பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாம் ஒரே இதுதான். அப்படி இருக்கும்போது எனக்கு போதியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த இடத்துல பாருங்க, பிரமாணத்தை மீறிட்டார். அதனால கை கொள்ளாமற் போனீர். அதுக்கு அடுத்து தான் 14 சொல்லப்பட்டு உடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக்க கட்டளையிட்டார். ஆமென். இப்போ பாருங்க, அது காரணம் என்னன்னு கேட்டா, கட்டளையின்படியும் நடக்கல, பிரமாணத்தின்படியும் நடக்கல, அதே நேரத்துல அவருடைய கிருபை அவரோடு கூட இல்லை. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய அநியாயம் உம்முடைய கிருபையின்படி என்னை நடத்தி. ஆமென். அப்போ தாவீதுக்கும் சவுலுக்கு இருக்க வித்தியாசம் இதுதான். அவன் இஷ்டப்படி நடக்கிறாரு, இவர் என்ன சொல்றாரு, உம்முடைய பிரமாணத்தின்படி என்ன, உம்முடைய கிருபையின்படி என்னை நடத்தும். அப்படி அவருடைய பிரமாணத்தின்படி கிருபையின்படி நடக்கிறது தான் தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு நாம வசனத்துல வாசிக்க முடியும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில ஏன் இந்த வசனங்களை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதை பார்க்கிற உங்களுக்கு ரொம்ப துல்லியமா சொல்லப்பட்டது, அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதாய் வசனத்துல துல்லியமாய் நமக்கு சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:28 அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி. அப்படி இந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இப்போ அதை தான் அன்பு போதகர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த சவுல் எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமலே போறாரு. ஆனா தாவீது எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும்னு விருப்பப்படுறாரு. அவருக்குள்ள சில குறைகள் எல்லாம் வந்திருந்தாலும் அவர் அதை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் தொடர்ந்து தேவனையே பற்றி கொண்டு முன்னேறி போகணும் அப்படின்னு அவருக்குள்ள விருப்பம் இருந்ததுனால ஒருவன் இழந்து போகிறான், இன்னொருவன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ இதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். ஆமாங்க. அடுத்து இதே தாவீது இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. 147வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு அதுல 11வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். என்ன அழகா இருக்கு பாருங்க. தமக்கு பயந்து, யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து. ஆனா அந்த சவுல் வந்து கர்த்தருக்கு பயந்தாரா? இல்ல, கோலியாத்துக்கு தான் பயந்தார். கோலியாத்துக்கு தான் பயந்தாரு. நல்லா சொன்னீங்க, கோலியாத்துக்கு தான் பயந்தாரு. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல துணிகரமான பாவத்தை செய்தார். கண்டிப்பா. துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். யாருக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்படல. ஆனா யாருக்கு பயப்படக்கூடாது அவனுக்கு பயப்படுறாங்க. நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, ராஜாவாக ஏற்படுத்துறது கர்த்தர் தான். அப்போ ஜெயத்தை கொடுக்கறதோ ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தரால் வரும்னு இருக்கு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டு என்ன பண்றாரு, பயந்துகிட்டு இருக்காரு. ஆனா இங்க வசனத்துல பாருங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல். அப்போ நம்ம எதுக்காக காத்திருக்கணும்? கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கணும். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அப்போ அதில் இந்த வசனத்திலிருந்தே நமக்கு நன்றா தெரியுது, சவுல் மேல தேவன் பிரியமாய் இல்லை. அப்போ தாவீது மேல் தேவன் பிரியமாய் இருந்ததுனால்தான் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று அங்கே சொல்லப்படுகிறதாக வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த சங்கீதம் 147:11 வசனத்தின் படி பார்த்தா, தமக்கு பயந்து தேவ பயம் இருக்கணும். கிருபை என்னன்னாக்கா தேவ பயம் இருக்கணும். ரெண்டாவது கிருபைக்காக காத்து இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கிருபைன்றது இவங்க ஏதோ ஒரு பொருள். கிருபை ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், எல்லாருக்கும் கிருபை கொடுத்துருவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கிருபை விளக்கவும் முடியும், கிருபை தரவும் முடியும். ஆமா. யாருக்கு கிருபை தரார்னா, நீதியா வாழ முயற்சி எடுக்கக்கூடியவனுக்கு ஆண்டவர் கிருபை அதிகமா தரார். ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, ரோமர்ல இருக்குன்னு நினைக்கிறேன், பாவம் எங்க பெருகுகிறதோ அங்க கிருபை பெருகுகிறது. கிருபை பெருகல்னா அவங்க அழிக்கப்படுவாங்க. சோதம் குமாருக்கு வந்த தண்டனை அங்க வந்துடும், நோவாவின் நாட்களில் வந்த தண்டனை அங்க வந்துடும். ஸோ அப்போ அந்த பாவம் பெருகும் போது கிருபை பெருகுதுன்னு சொல்கிற வசனத்தை வச்சு, நீ பாவியாக இருந்தால் உன் மேலே கிருபை அதிகமாக இருக்கும்ன்றத தவறான போதனைகளுக்குள்ள இந்த நாட்களில் நிறைய பேர் போதிக்கிறத நான் பார்த்துருக்கேன். உண்மை போதிக்கிறத பார்த்துருக்கிறேன். ஆனால் கிருபை ஆண்டவர் கொடுப்பதுக்கு காரணம்
நாம் பரிசுத்தமா வாழணும் தான், நீதியா வாழணும் தான், நேர்மையா வாழணும் தான். அப்ப அந்த கிருபைய ஊனிட்டு நம்ம எழுந்து நின்று தேவனுக்கு ஏற்ற மாதிரி செய்யறதுக்கு தான் ஆண்டவர் கிருபை தர. ஆனா கிருபை இருக்கு, நம்ம எப்படி செஞ்சாலும் ஆண்டவர் கிருபை நம்மளை காப்பாத்திரும் அப்படின்னு யோசிக்கிறத தவிர தானே பாஸ்டர் இந்த வசனத்தின். ஆமா, அதாவது நான் தப்பு செய்யிட்டே இருப்பேன், அப்படி கிருபை என்ன மன்னிக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதாவது அதுக்கு தானே துணிகரன் சொல்றாங்க. ஆமா, துணிகரன், துணி தன் பிழையை உணர்கிறவன் யார் என்று வசனம் இருக்குது. அப்போ பிழையை நம்ம உணரணும், உணர்ந்தாதான் கிருபை கிடைக்கும். உணராம போயிட்டே இருந்தா கிருபை கிடைக்காது. இப்போ நாம கிருபையால் நிற்கிறோம் அப்படின்னு பாட்டு பாடுறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம்னாக்க என்ன அர்த்தம்? தேவ கிருபை எப்போ நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, இப்போ தாவீது பாவம் செய்தான், கிருபை எப்போ கிடைச்சது அவனுக்கு? அவன் மனம் திரும்பின உணர்ந்து தேவ சமூகத்துல இல்ல, அவரு உணராத வைக்கம் கூட ஆண்டவர் அவரோட பேசணும்னு யோசித்தா கூட அவரால் பேச முடியல. ஆமா, ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். இவன் ஆண்டவர் வந்து பேச முடியாத காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறான். ஆமா, அவன் உணரவும் மாட்டேன்றான். அதனாலதான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. ஆமா, நீ போய் அங்க பேசுன்றாரு. அப்போ அவரே பயப்படுறாரு. நான் போய் பேசுறேன், என்னை கொண்டுட்டா நான் என்ன பண்ணிட்டோன்றாரு. இல்லை, நான் சொல்ற ஓமையன் படி சொல்லுன்னு ஒரு ஆலோசனை தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த பியூட்டிஃபுல்லாக பாருங்க, ஆண்டவர் கூட டேய் நான் கர்த்தர் சொல்றேன் போட, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்ல, மனுஷனுக்கு மனுஷனை வச்சு அவனுக்கு கற்றுக் கொடுத்து இப்படி செய் அப்படின்ற ஞானத்தை தேவன் தந்தார். இல்லைன்னா ஆண்டவர் நீ போ, உன் மேலே கையை நீட்டினா அவன் அங்கேயே போட்டுறேன்னு சொல்லலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, இப்போ மீரியாம் குறித்து பார்க்கும்போது மோசே குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர் உள்ள போறார், அங்க கூப்பிட்ட உடனே குஷ்டம் வெடித்தது. ஆமா, உடனே ஆன் த ஸ்பாட். அங்க காரணம் என்னன்னு கேட்டா, வசனம் நீங்க சொன்ன பிரகாரம் அந்த ஆசாரியனுக்கு முன்பாக அந்த வசனத்தை ஒரு முறைய வாசிச்சலாமா? காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க அந்த குறிப்பு கொடுத்தது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பகுதி. அது 2வது வசனத்துல சொல்லப்பட்டது, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். இப்ப பேசினார், அதை கேட்டார். அதுதான் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அதை கேட்டார். ஒவ்வொரு கான்வர்சேஷனும் ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆமா, இன்னைக்கு நாம் பேசுகிறதும் சரி, நாம் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து பேசும் பொழுதும், நாம் அப்பாற்பட்டு இங்கிருந்து போகும் போதும், நாம் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஒருவர் விரோதமாக பேசுகிறோமா, இல்லை எதிரில் மாத்திரம் நல்லா பேசிட்டு பின்னாடி போய் வேற மாதிரி பேசுகிறோமா, எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறார். இங்க அப்படிதான், இவங்க 2 பேரும் சகோதரர்கள் சகோதரி, ஆனாலும் மோசே குறித்து வித்தியாசமா பேசும்போது முதல் வசனத்துல பாருங்களேன், அவனுக்கு விரோதமாய் பேசி அப்படின்னு வசனம். ஆமா, அப்போ இந்த வசனத்தை இப்படி சொல்லலாம், கர்த்தருக்கு, அதாவது அவனுக்கு விரோதமாய் பேசினதை கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் கேட்டார். கேட்ட உடனே என்ன பண்றாருன்னா, மோசேக்கு சொல்றாரு, எழும்பி 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட வாங்கன்றார். இப்போ மோசே வந்து ஆள் அனுப்புறாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாரு, மீரியாமையும் ஆரோனும் கூப்பிட்டு வாங்க. இப்போ உடனே அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, இப்பதானே சொன்னோம் நம்ம கிட்ட மோசே கிட்ட பேசுறாரு, நம்ம கிட்ட கூட தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போதுன்னு சொல்லி இவங்க ரொம்ப கெத்தா போறாங்க. ஆமா, ஏன்னா ஆண்டவர் கூப்பிட்டுக்கிறாரு இப்ப நம்மள அப்படின்னு போறாங்க. ஆனா அங்க போனோடனே மோசைக்கு இன்னொரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட போயிட்ட உடனே மோசே வெளியே இருக்க சொல்லிட்டார், நீங்க 2 பேரும் உள்ள வாங்கன்றார். இப்போ இவங்களுக்கு இன்னும் காலரை உயர்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னன்னா, மோசேவையே வெளியே நிக்க வச்சிட்டாரியா. ஆமா, எங்களை கூப்பிடுறாரு உள்ள. ஆமா, அது இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமும் கூப்பிட்டார், அவர்கள் இருவரும் போனார்கள். அதுதான் அப்படியே நாம் தியானித்து கொண்டிருக்கும் போதே நேரம் முடியுது. மீதியான காரியங்களை தொடர்ச்சியா அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப கவனித்து வசனத்தில் கவனம் செலுத்தி தேவனுக்கு ஏற்ற செயலில் நாம் வாழ்வதற்கு நாம் பழகும் போது தான் இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில காரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம்.
அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்கள் உங்களுக்காக போடப்பட போகிறது. நம்ம இந்த எபிசோடிலும் பிஷப் ரெவரண்ட் பெனியசை அவர்கள் தொடர்ச்சியாக நம்மோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆகையால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த எபிசோடில் அதன் தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேவனுக்கு ஏற்ற செயலில் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.